எட்டாம் அறிவு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஹேர் டை நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அது நல்லதா, யூஸ் பண்ணலாமா, ஹேர் டைனா முதல்ல என்ன, அதுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு விளக்கமா பார்க்கலாம். ஹேர் டை வந்துட்டு முதல்ல ஒரு 2 காரணத்துக்காக இன்னைக்கு எல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்படி 2 காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று வயதானவர்கள் முடி நரைச்சு போயிடுச்சு, அது கலரா மாத்திக்கலாம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இளம் வயசா இருக்கிறவங்களும் முடி இளநரை வந்துடுது இல்லை நரைச்சு போயிடுச்சு அப்படின்றதுக்காக பிளாக்கா மாத்துறதுக்காக ஹேர் டை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு பாகம், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் முடி பிளாக்காக தான் இருக்கும், ஆனால் அவங்க ப்ரௌன் கலரு இல்லை கோல்டன் கலரு இந்த மாதிரி வேற கலராக மாற்றிக்கிறதுக்காகவும் ஹேர் டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 காரணத்துக்காக ஹேர் டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹேர் டை இந்த காலத்தில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இது பண்டைய காலத்துலேருந்தே நிறைய இந்த மாதிரி யூஸ் பண்ணுற விஷயம் இருக்குது. வெளிநாட்டிலையும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. சரி, ரைட்டு. இந்த ஹேர் டையில் என்ன தான் இருக்குது அப்படின்றத பதில் பார்க்கலாம். ஹேர் டையில் 2 டைப் இருக்குது. ஒன்று நேச்சுரல், இன்னொன்று சிந்தட்டிக். இந்த 2 வகையில் நான் முதல்ல நேச்சுரல் வகையை சேர்ந்ததில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த நேச்சுரல் வகையில் எண்ணா அப்படின்ற ஒரு மருதாணி பவுடர் இருக்குது. இன்னொன்று இண்டிகோன்றது. இது 2மே செடியிலேருந்து வரக்கூடிய ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு ஹேர் டை வகையை சேர்ந்தது. இது ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு ரொம்ப நாள் நிலைச்சிருக்காது. ஒரு 2 வாஷ் இல்லை 3 வாஷ் வரைக்கும் நேச்சுரலாகவே இது அந்த கலரில் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த கலர் போயிடும். இந்த கலரும் டார்க் பிளாக்காக இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும், சில டைமில் நீல கலராக இருக்கும். 2ம் சேர்ந்த மாதிரி ஒரு கலரில் இது இருக்கும். இந்த எண்ணாவும் இண்டிகோவும் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஹேர் டை. இப்போது நிறைய பேர் நேச்சுரலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது இந்த வகையை சேர்ந்தது தான். இந்த வகையை சேர்ந்ததில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 3 வாஷ் இல்லை 4 வாஷ் வரைக்கும் அது அந்த கலர் நிற்கும். அதுக்கப்புறம் அந்த கலர் போயிடும். இதனால எந்த விதமான பாதிப்பும் ஸ்கின்னுக்கோ எதுக்கும் வராது. இந்த ஹேர் டை என்ன பண்ணுது அப்படின்னா, முடிவில் கெரட்டின் அப்படின்ற புரோட்டீன் இருக்கும். அந்த புரோட்டீனில் இந்த ஹேர் டை போயிட்டு ஒட்டிட்டு அந்த கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காட்டும். அவ்வளோதான். இது நிரந்தரமாக கண்டிப்பாக இருக்காது. ஒரு 3 வாஷ் இல்லை 4 வாஷ் வரைக்கும் இந்த கலரில் இருக்கும். இது டார்க் பிளாக்காகவும் இருக்காது. இது நேச்சுரல் வகையை சேர்ந்த ஹேர் டைல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால சைடு எஃபெக்டோ அலர்ஜியோ எதுவும் பெருசாக வராது. ஆனால் பெருசாக இல்லை, முக்கியமாக எந்த விதமான சைடு எஃபெக்டும் வரவும் வராது. அடுத்தது சிந்தட்டிக் வகையான ஹேர் டை. இந்த சிந்தட்டிக் வகையான ஹேர் டை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பர்மனன்ட் ஹேர் டை, இன்னொன்று டெமி பர்மனன்ட், செமி பர்மனன்ட், அதுக்கப்புறம் டெம்பரரி ஹேர் டை. இந்த 4 வகையை இந்த சிந்தட்டிக் வகையான ஹேர் டையை தரமாக பிரிக்கலாம். இந்த 4 வகையில் கடைகளில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறதும் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஹேர் டை என்ன அப்படின்னா பர்மனன்ட் ஹேர் டை தான். இந்த பர்மனன்ட் ஹேர் டையில் இருக்கிற கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, முடியோட கார்டெக்ஸில் அதை பிரேக் பண்ணிட்டு அது உள்ள இருக்கிற நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த கலரை இது மாற்றிடும். அந்த அளவுக்கு இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அதில் நடக்கும். அப்படி என்ன கெமிக்கல் அதிகமாக இந்த ஹேர் டையில் இருக்கு அப்படின்னு நான் பார்க்க போறேன். மெயினாக அமோனியா இருக்கும். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கும். ஆக்சிடேஷன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் ஒரு விதமாக கலந்துருப்பாங்க. இந்த 3 கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா, முடியோட கார்டெக்ஸ் பேக் பண்ணிட்டு அது உள்ள இருக்கிற நேச்சுரலா இருக்கிற கலரவே சேஞ்ச் பண்ணி. சரி, இந்த மாதிரி யூஸ் பண்றது எத்தனை நாளைக்கு நிற்கும், எத்தனை நாளைக்கு இதனுடைய பவர் இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தோம்னா, ஒரு 10லேருந்து 15 வாஷ் வரைக்கும் இது இருக்கும். இல்ல நிரந்தரமாவே இருக்கும். அந்த முடி அந்த முடியோட இது இருக்கிற வரைக்குமே நிரந்தரமா இந்த கலர் இருக்கும். ஏன்னா புதுசா அந்த முடி நேச்சுரலா அடியில் வளருது பார்த்தீங்களா, அந்த வளர்ற வரைக்குமே மேல இருக்கிற முடி டார்க்காவே இருக்கும். என்ன கலர் யூஸ் பண்றீங்களா, ப்ரௌனோ இல்லை டார்க் பிளாக்கோ இல்லை கோல்டனோ அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கூட அந்த மேல இருக்கிற முடி கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. நிரந்தரமா பர்மனண்டா அது கலர் சேஞ்ச் ஆயிடும். நேச்சுரலான முடி வளர்ற வரைக்கும் அந்த கலர் போகாது. அந்த நேச்சுரலா ஆனா வளர்ற முடி இயல்பா பழைய மாதிரி தான் வளரும். அது வரைக்கும் வேணா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த மாதிரி நம்ம இந்த பர்மனன்ட் ஹேர் டை யூஸ் பண்றதுனால எந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னா, கண்டிப்பா நிறைய பேருக்கு அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்படி தவிர்க்கலாம்? சரி, இந்த பர்மனன்ட் ஹேர் டை நாங்கள் யூஸ் பண்ணியே தான் தீரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த மாதிரி வர சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம எப்படி அலர்ஜியோ இல்லை சைடு எஃபெக்ட்ஸோ வராம தவிர்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், பேட்ச் டெஸ்ட் ஹேர் டை அப்படின்னு சொல்கிற ஒரு குறிப்பிட்ட தோல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லை தலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாம் இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு அலர்ஜி எதுவும் உண்டு பண்ணலை அப்படின்னா இந்த ஹேர் டையை நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம அலர்ஜி வராமல் தவிர்க்கிறதுக்கும் சைடு எஃபெக்ட் வராமல் தவிர்க்கிறதுக்கும் இந்த பர்மனன்ட் ஹேர் டையில் கண்டிப்பாக கெமிக்கல் இருக்குது. இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த பேட்ச் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட தோலில் இல்லை தலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த ஹேர் டை அப்ளை பண்ணி பார்த்து அது ஏதாச்சும் அலர்ஜி உண்டு பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறமா நல்ல தரமான பிராண்டட் ஹேர் டையாக யூஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராமல் அலர்ஜி எதுவும் வராமல் தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அடுத்தது செமி பர்மனன்ட், டெமி பர்மனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு
அடுத்த 2 வகையை நம்ம பார்க்கலாம். இந்த 2 வகையான ஹேர் டை என்ன பண்ணும் அப்படின்னா, கடைகளில் விளம்பரத்தெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஷாம்போடே அந்த ஹேர் டை இருக்கும். இதை நீங்கள் தலையில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வந்து கலரிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுவாங்க. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஷாம்பு மெத்தடில் இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் முடிக்கு போட்டுட்டு அலசிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷாம்பு மெத்தடில் யூஸ் பண்ணுற ஹேர் டையில் வந்து இது வந்து ரொம்ப நாளைக்கு நிற்காது. இது வந்து ஒரு 4 வாஷ் இல்லை ஒரு 5 வாஷ் இல்லை மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 15 நாள் அந்த மாதிரி நிற்கும். இதில் வந்துட்டு ஏன் இது அதுக்கு மேலே பர்மனெண்ட்டாக நிற்க மாட்டேங்குது அப்படின்னா, இந்த ஆக்சிடேஷன் ஏஜென்ட் அப்படின்ற இந்த அமோனியான்றது வந்து அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து டெமி பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு நமக்கு வந்து டெம்பரரி ரிலீஃபாக இருக்கும். இதில் வந்து பெரிய ரொம்ப அதிகப்படியான எந்த விதமான அலர்ஜியும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தது வந்து செமி பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செமி பர்மனெண்ட்ன்றது இதுவும் ஷாம்பு மெத்தட்லேயே தான் கிடைக்கும். இந்த ஹேர் டையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது ரொம்ப நாளைக்கு வராது. ஒரு 4 வாஷ் இல்லை 5 வாஷ் தான் வரும். ஒரு 4 நாள் இல்லை ஒரு 5 நாள் இல்லை ஒரு 4 டைம் தலையை வந்து வாஷ் பண்ணுறோம் இல்லை 5 டைம் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா இது போயிடும். இதில் அந்த டெமி பர்மனெண்ட்டில் இருக்கிற கெமிக்கல் கண்டென்ட்டை விட இந்த செமி பர்மனெண்ட்டில் இன்னும் கெமிக்கலுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஆக்சிடேஷன் லெவலோ இல்லை வந்து அமோனியாவோ இல்லை ஹைட்ரஜன் பெராக்சைடோ வந்துட்டு இன்னும் கம்மியான அளவில் இருக்கும். இது இன்னும் பிரச்சனையை வந்து பெருசாக பண்ணாது. ஆனால் ஒரு 4 வாஷ் 5 வாஷ் தான் இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதும் ஒரு வகையில் வந்துட்டு நம்ம அலர்ஜிகள் தவிர்க்கிறதுக்கு ஒரு வழி. அடுத்தது வந்து டெம்பரரின்றது என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி ஒரு நாள் தான் யூஸ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லை வந்துட்டு ஏன்னா வெளியில் ஏன்னா ஒரு மீட்டிங் இந்த மாதிரி போகிறோம், அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்றவங்க காலையில் ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா அது அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்த நாள் நீங்கள் வந்து திருப்பியும் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கலர் ஃபுல்லாக போயிடும். இது வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஆனால் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணணும் நம்ம ஹேர் டை. அந்த ஹேர் டையில் வந்து எந்த விதமான கெமிக்கலும் இருக்கக்கூடாது, நமக்கு எந்த விதமான அலர்ஜியும் வரக்கூடாது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஹேர் டை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி விற்கவும் முடியாது. அந்த மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணவும் முடியாது. பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற எல்லா ஹேர் டைலையுமே வந்து அமோனியா நிச்சயம் இருக்கும், ஹைட்ரஜன் பெராக்சைடு நிச்சயம் இருக்கும், ஆக்சிடேஷன் ஏஜென்ட் வந்து கட்டாயம் இருக்கும். அது இல்லாமல் பர்மனெண்ட்டான ஹேர் டை வந்து தயாரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கெமிக்கல் கண்டென்ட் அதிகமாக இருந்தே தீரும். அப்படி இல்லாமல் தயாரித்து வந்துட்டு அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் அப்படி ஒரு வேலை இப்போ கொஞ்சம் ஹேர் டையில் வந்துட்டு எந்த விதமான சைடும் வரக்கூடாது, நேச்சுரலாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா, வழக்கம் போல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லைங்களா, இந்த நேச்சுரலில் வந்து எண்ணெய் இண்டிகோ அந்த மாதிரி அந்த மாதிரியான செடியிலிருந்து வரக்கூடிய அந்த மூலிகையை அந்த தலையை வச்சுட்டு அதில் இருக்கிற பவுடரில் வந்துட்டு நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஆனால் ரொம்ப நாளைக்கு நிற்காது. ஒரு 4 வாஷ் 5 வாஷ் தான் நிற்கும். அதே மாதிரி டார்க் பிளாக் கலர்லாம் கிடைக்காது. கொஞ்சம் ப்ரௌனாக தான் இருக்கும், இல்லைனா கொஞ்சம் நீல கலராக கிடைக்கும். அதுவும் 2 டைம் 3 டைம் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு தான் அந்த முடியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி இது பண்ணும்போது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டை வந்துட்டு நீங்கள் பர்மனெண்ட் ஹேர் டை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி போடாமல் இதெல்லாம் போட்டு அலர்ஜியாக இருந்தாவோ, இல்லை நம்ம அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணால் கூட அலர்ஜி வருது அப்படின்றவங்க நல்ல ஒரு சரும நோய் நிபுணரை வந்து நீங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு ஹேர் டை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் வடிவேல். நன்றி, வணக்கம்.